பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கான எபிசோடில் மயிலோட அப்பா கடைக்கு வந்திருப்பார்ல, அதை பற்றி சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆள் கடைக்கு வந்தது அங்கே இருக்க பணத்தெல்லாம் திருடுறதுக்கு தாம்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கதிர் உடனே இது ஏன்னா நீ அப்போவே சொல்லலை அப்படின்னு கேட்பாரு. அதான்டா நான் ஒரு முட்டாளு மரமாண்டை, எங்கே இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்களோன்ட்டு எனக்கே தெரியாமல் இவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன். என் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருந்த பழனி மாமா அவர் திட்டு வாங்கும் போது கூட நான் அமைதியாக இருந்திருக்கேன். இவர் பணத்தை எடுத்ததை நான் கண்ணால் பார்த்தப்பையும் எதுவும் சொல்லலை. பழனி மாமா தான் அந்த பணத்தை எடுத்தாருன்னு சொல்லி அப்பா திட்டும்போது கூட நான் வாயை திறக்கலை. அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் நான். இதெல்லாம் தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். பாண்டியன் கிட்ட சரவணன், அப்பா இந்த ஆள் அப்புறம் இவங்க 2 பேரும் கடைக்கு வந்ததே ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் மொத்த கடையும் ஆட்டையை போடுறது தான்பா இவங்களோட பிளானு அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலோட அப்பா, மாப்பிள்ளையுடைய அவாண்டமாலாம் பேசாதீங்க, எதுக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனுக்கு கோவம் வந்து, என்ன எல்லையை தாண்டி நடந்துக்கிட்டதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. கதிர் உடனே, அண்ணா கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணா, பேசிக்கலாம், நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. சரவணன், இந்த ஆள் மண்டையை பொழந்தாதாண்டா எனக்கு கோவமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் உடனே, ஏங்க நீங்களாம் யாருங்க, எதுக்குங்க எங்கள் குடும்பத்தில் இப்படி பண்ணுறீங்க, என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதிரும் கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை, என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி, உங்கள் பொண்ணு நல்லா இருந்தால் போதுமா, என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா, இப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க கோமதி. உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க. உடனே அவங்க அம்மா, ஏங்க என் மயிலுக்கு என்னங்க குறை, அவன் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பொய்ய சொன்னவ நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க. உடனே மயிலோட அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, இதை கேட்க யாருமே இல்லையா, என் பொண்ணை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்படி நிற்க வச்சு அவளை கேள்வி கேட்டால் என் பொண்ணு பயந்துட மாட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. குழலி உடனே, யார் இவ பயப்படுறாளா, இவளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்களே தவிர இவ யாரையும் பார்த்து பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலோட அம்மா, இதை பாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம், எங்களையும் என் பொண்ணு மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வருத்தப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது, நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சரவணன் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு, எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சரவணன் கோவமாக பேசுகிறாங்க. மயிலோட அம்மா, ஐயோ மாப்பிள்ளை, அதான் பேசி சரி பண்ணிக்கலான்னு சொல்கிறல்ல மாப்பிள்ளை, விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன், என்ன பேசி சரி பண்ணிக்கலாம், என்ன நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.